ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான டேஸ்ட்டான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தம் பிரியாணி செய்யலாம். இது சீரக சம்பா அரிசியில் தான் செய்ய போகிறோம். இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சீரக சம்பா பார்த்திங்கன்னா ஜீரணத்துக்கெலாம் ரொம்பவுமே உதவும். இன்றைக்கி அருமையான டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க, உடனடி நோட்டிஃபிகேஷனுக்காக. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இப்போ பிரியாணி செய்கிறதுக்காக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நான் குக்கர் தான் எடுத்திருக்கேன். குக்கரில் தம் பிரியாணி. வேறு பெரிய பாத்திரமாக இருக்குன்னு நான் இந்த பாத்திரம் எனக்கு கரெக்டாக இருக்கும் நான் எடுத்துருக்க அளவுக்கு. அதுக்காக இது எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் அடிகனமாக இருக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். ஒரு 2 பிரியாணி இலை, 2-3 பட்டை, கிராம்பு, 3 ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரு அன்னாச்சி முக்கு, ஒரு 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணதே சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் பிரியாணி மசாலையிலேயே பார்த்திங்கன்னா காரம்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் 2 மட்டும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா நம்ம வதக்கி விடணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போவே நான். இது நல்லா வதங்கணும். பிரியாணிக்கு இந்த வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை சேர்த்துட்டேன். புதினாவும் இந்த இதுலேயே ஆயிலே வதங்குறதுனால நம்மளுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நல்லா இது சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த ப்ரௌன் கலர் லைட்டாக அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது அளவுக்கு வதங்கிடுச்சு. நான் ஒரே ஒரு பெரிய தக்காளி, இன்றைக்கி பெங்களூர் தக்காளி தான் சேர்க்குறேன். நாட்டு தக்காளியாக இருந்தால் பார்த்துட்டு அது கொஞ்சம் புளிப்பு இருக்கும், மீடியம் சைஸாக அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய தக்காளி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுறணும், அதோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக. இதுலேயே நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், இந்த இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் இந்த தக்காளியோடு நல்லா சேர்த்து வதங்கணும். நல்லா கிளறிக்கோங்க. இப்போ நல்லா நம்ம வதக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் எடுத்த அளவுக்கு. அப்புறம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குது. இதில் தயிர் சேர்த்துக்கலாம். புளிப்பில்லாத தயிர் ஒரு பெரிய ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. எண்ணெய் லைட்டாக ஸ்ப்ரெட் ஆகி வரும். இது சேர்த்துட்டு அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இன்றைக்கி நான் 500 கிராம் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறேன். சிக்கன் இந்த மசாலாவோட நல்லா சேர்ந்து வரணுங்க. அது மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதுலேயே நம்மளுக்கு சிக்கன் நம்ம செய்கிற ப்ராசஸில் வதக்கிறதுலையே ஒரு பாதி வெந்துடும். இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் நான் மூடி வச்சு வதக்கிக்கிட்டேன். ஒரு 3 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். பாருங்கள், லைட்டாக ஆயிலெலாம் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. சிக்கன் மேலெலாம் அந்த மசாலாலாம் கோட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 கப் தண்ணி சேர்க்குறேன். 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் தண்ணி, 1க்கு 1.5 தண்ணி தான் கரெக்டாக இருக்கும் சீரக சம்பா அரிசிக்கு. இல்லை அதிகமாக எடுத்தால் குழஞ்சிடும். தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டாச்சு. உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா நம்மளுக்கு கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி தண்ணி இருக்கக்கூடாது. ஊற வைக்கிறது ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சா போதும். அப்படி இல்லைன்னா அந்த பிரியாணி நம்மளுக்கு கரெக்டாக உதிரியாக வராது. அரிசி சேர்த்துட்டு இது போல் நல்லா கிளறிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே அரிசிலாம் நம்மளுக்கு வெந்த மாதிரி ஆகிடும். பாதி வெந்துடும், தண்ணி குறைஞ்சிடும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜ்லேயே குறைஞ்சிடுச்சு. கொஞ்சம் நேரத்துலேயே குறைஞ்சிடும். இது நல்லா கிளறிக்கலாம். நம்ம தம் போட போகிறோம். இப்போ சரிசம மாதிரி படுத்திக்கோங்க. ஒரு தோசைக்கல் வச்சு நான் ஹீட் பண்ணியிருக்கேன். அது மேலே இந்த குக்கர் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி நம்மளுக்கு தண்ணி உறிஞ்சிடுச்சு. இன்னும் சாப்பாடெல்லாம் வேகலை. இந்த தம் ப்ராசஸ்லேயே தான் அது வேகும். இது போல் சரிசமப்படுத்தி வச்சுட்டு ஒரு பிளேட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சுருக்கேன். இந்த பேப்பரில் அந்த மேலே ஷொட் ஆகிற தண்ணிலாம் இதில் கலெக்ட் ஆகிடும். சாப்பாட்டில் நம்மளுக்கு விழுகாது. அதுக்காக இந்த மாதிரி வச்சுட்டு வெயிட்டுக்காக மேலே ஒரு பாத்திரம் அதில் வச்சு தண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி கல் வச்சுருக்கேன். கல் அந்த இதில் வச்சுருக்கேன். வெயிட்டாக இருக்கும். இந்த ஆவி வெளியே வராமல் இருக்கும். இதிலே தம்லேயே தான் நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் வரணும். இடையில ஒரு 2 தடவை வேணால் ஓப்பன் பண்ணி
அடியில் அரிசிலாம் நம்மளுக்கு வெந்திருக்கும், மேலே வேகாத மாதிரி இருக்கும். அதெல்லாம் எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த தண்ணியெலாம் பாருங்கள் அதில் கலெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் இப்படி எடுத்து விட்டுக்கிறேன். எடுத்து விட்டுட்டு திரும்பவும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஸ்டவ் ஆனால் ஆஃபில் தான் இருக்குது. இந்த தம் ப்ராசஸ் வந்து இப்போ கரெக்டான வந்திருக்கு. இதே தம்மில் இருந்தால் இன்னும் நல்லா வந்துடும். நான் வந்து இந்த திரும்பவும் இந்த தம் அடுப்பு க்ளோஸ் பண்ணிட்டு தாங்க வச்சுருக்கேன். இது ஒரு அரை மணி நேரம் போல் இருக்கட்டும். பிரியாணி ஒவ்வொருத்தவங்களுக்கு சூடாக சாப்பிட பிடிக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆறுன மாதிரி இதாக பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் 1 மணி நேரம் அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா உதிரியான பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட மற்ற அப்டேட்டை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.